ஹலோ ஆல். நான் இன்னைக்கு பூரி கிழங்கு என்னோட ஸ்டைலில் பண்ண போகிறேன். இது என்னோட ஸ்டைல்னு சொன்னால் கூட நான் இந்த ரெசிபி கற்றுக்கிட்டது என்னோட அம்மாட்ட இருந்து தான். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு அதை தோல் எடுத்து கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப மசிக்கக்கூடாது, 1-2 அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு வந்து 5லேருந்து 6 உருளைக்கிழங்கு வரைக்கும் எடுத்திருக்கேன். நல்லா எடுத்து மசிச்சு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். நம்ம ஸ்லிட் பண்ணி தான் போடணும். இதுக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் தேங்காய் கொஞ்சம் மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காவோடு சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இந்த கிழங்குக்கு வந்து சீரகம் சேர்த்து அரைச்சா தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் விடுறேன். எண்ணெய் சூடானதும் அதில் வந்து 1 அன்னாசி பூ, 2 சின்ன பட்டை, அப்புறம் 3-4 கிராம்பு போடுறேன். ஏலக்காய் எங்கள் அம்மா போட மாட்டாங்க இதில், அதனால் நானும் போடல. இதோடு சேர்ந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஃபெனல் சீட்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது சும்மா 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கொஞ்சம் நல்லா பொரியணும். இது பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயமோடு சேர்த்து நம்ம வந்து பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். ஒரே மாதிரி சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். நம்ம வெங்காயம் சேர்த்த உடனே இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடணும். தேவையான அளவு மொத்தமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் இப்போ பாதி வதங்கியிருக்கு. இந்த கிழங்குக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம அதை வதக்குனா போதும். அதுக்கு மேலே வதக்குனா அது நல்லா இருக்காது. அது வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கிழங்கு சேர்க்கலாம். கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். அடுத்து இதில் கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை கொஞ்சமாக கொதிக்க விடணும். அப்போ தான் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சேர்ந்து கொதிக்கும். இது குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் அண்டு சீரகம், இதை 2யும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மசாலா நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். மசாலா அரைச்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை வந்து அந்த கிழங்குல சேர்த்துடலாம். யூஸ்வலாக தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு தான் நம்ம போடுவோம். பட் இந்த கிழங்குக்கு இந்த மாதிரி தான் போடணும். உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி போட்டு நல்லா கிளறி விடணும். தக்காளி வந்து அந்த கிழங்கோட சூட்லேயே சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இந்த தக்காளி கிழங்கை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்டுறணும். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் அதில் வந்து மசாலா சேர்க்கலாம். மசாலா சேர்த்து கூட கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்து அதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுறது நல்லது. அந்த சீரகத்தோட ரா ஸ்மெல் அப்படின்னா போகும். கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம அதை கிளறி விட்டுறலாம். இப்போ கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பூரி பண்ணணும். இப்போது டேஸ்டியான பூரி கிழங்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.